வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்களை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஒன்று சமயத் தலைவர்கள், இன்னொன்று சமுதாய தலைவர்கள், இல்லையா? சமயத் தலைவர்கள்னா யாருன்னா ஒரு சமயம் சார்ந்த கொள்கைகளை, அறநெறிகளை சொல்லுகிறவர்கள், அது சார்ந்த பிரச்சாரங்களில் ஈடுபடுகிறவர்கள், அந்த மக்களை குறித்த அக்கறை, அவர்களுக்கான போதனை செய்கிறவர்கள் சமயத் தலைவர்கள். சமுதாய தலைவர்கள் யார்னா சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பேசுகிறவர்கள், மானிடத்தினுடைய நிலைமை, அவர்கள் மேம்பட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் சமுதாய தலைவர்கள்னு சொல்றோம். ஸோ சொசைட்டி லீடர்ஸ், ரிலீஜியஸ் லீடர்ஸ். ஆனால் தலைமை பண்பை குறித்து பேசுகிற பொழுது அந்த தலைவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் படித்து பார்க்கும்போது ஒரு உண்மை விளங்குது. உண்மையான சமயத் தலைவர் யாருன்னா தன் சமயத்தை தாண்டி இந்த சமுதாயத்தை பற்றி கவலைப்படுகிறவர். உண்மையான சமுதாய தலைவர் யாருன்னா எல்லா சமயங்களையும் மதிக்க தெரிந்தவர், எல்லா சமுதாயங்களிலும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, நல்ல நெறிகளை உள்வாங்கி சொல்லக்கூடியவர், உள்வாங்கி பின்பற்றக்கூடியவர் தான் சமுதாய தலைவர். அப்போ ஒரு சமய தலைவர் என்பது ஒரு மதத்தை, ஒரு நெறியை பிடித்து கொண்டு அதை தவிர எல்லாம் குற்றம் என்று சொல்வது அல்ல. அதை தாண்டி தன் சமய கொள்கைகளால் இந்த சமுதாயத்தை எப்படி மேம்படுத்த முடியும் நினைக்கிறவர் தான் உண்மையான சமய தலைவர். அதே மாதிரி சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் எல்லா சமயங்களையும் மதிக்கிறவர்களாக, ஒரே மாதிரி பார்க்கிறவர்களாக, தான் சார்ந்து இருக்கிற சமயத்தை மட்டுமல்லாமல் சமுதாயத்திற்கு வரும்போது எல்லா சமயத்தவரையும் ஒன்றாக பார்க்கிற, எல்லா சமயத்திற்கும் ஒரே மாதிரி நீதி கிடைக்கிற புரட்சிகளை, போராட்டங்களை செய்கிறவர் தான் மிகச்சிறந்த சமுதாய தலைவர்கள். நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, சமயம் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த சிந்தனைகளிலே தொடர்ந்து நம்முடைய இடத்துல ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. குறிப்பா என் சமயம் உன் சமயம் என்கிற போராட்டம் இன்று வரைக்கும் பெரிய அளவில் இல்லைனாலும் ஆங்காங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. விவேகானந்தர் பேசின எல்லா பேச்சும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சமயத்தை ஓன் பண்ணி இருக்காது, சமுதாய அக்கறை அந்த எல்லா பேச்சிலும் இருக்கும். அப்போ அவர் சமயத்தை தாண்டி சமயம் உனக்கு இருக்கட்டும், ஆனா அந்த சமயத்தினுடைய அல்டிமேட் ஏம் என்னன்னா சமூகத்தில் இருக்கிற எல்லா மானுடனையும் மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஒன் சமயத்தை சார்ந்தவனை மட்டும், உன் யூனிஃபார்ம் போட்டவனை மட்டும், நீ சொல்ற மாதிரி அடையாளங்களை வச்சிருக்கிறவனை மட்டும் காப்பாத்தினா அந்த சமுதாயம் இல்லை. சமயம் என்பது மானுடத்துக்கானது என்கிற புரிதலை எந்த சமய தலைவர் கொடுக்கிறாரோ அவர்தான் இந்த சமுதாயத்திற்கு தேவை. ஒரு இடத்துல விவேகானந்தர் சொல்றார், அவருடைய புத்தகத்தை, அவரை பற்றி ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை நான் படிக்கும்போது அதில் ஒரு இடத்துல எழுதுவார், ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த சமுதாயம் துணை புரிகிறது. எனவே அப்படி அந்த துணையின் மூலம் வளர்ந்த மனிதன் தன்னுடைய தான் பெற்ற அந்த நன்றிக்காக சமுதாயத்தை மேம்படுத்த கடமைப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றார். எல்லா இடத்துலயும் அவர் பார்த்தீங்கன்னா, பசிச்சவனுக்கு சோறு போடாம உனக்கு பரலோகத்துக்கு கொண்டு போறேன்னா என்ன நியாயம்? அடுத்தவனுக்கு உதவி செய்யாமல் நான் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா என்ன நியாயம்? எனவே சமூக அக்கறையுடைய சமய தலைவர்களையும் சமயங்களை சரியாக புரிந்து கொள்ளுகிற சமுதாய தலைவர்களையும் எந்த சமூகம் பெறுகிறதோ அதுதான் நல்ல சமூகம் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.